பிரான்ஸ் ஸ்பெயின் இதுல வந்து பிரான்ஸ் வெல்லுவாங்க. அந்த பக்கம் அர்ஜென்டினா இங்கிலாந்து வெல்லுவாங்க. இப்ப T20 தொடர் தோல்வியை தொடர்ந்து இன்றைக்கு வரப்போற முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா என்ன செய்ய போகுதுன்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உலகக்கிண்ணத்தினுடைய ஒரு இறுதிப் போட்டிக்கு சமமான போட்டி இன்று அதிகாலை, இன்றைய நாளைக்கு நாள் தொடங்கும் போதே இன்று இரவு சொல்லி அது குழப்பமே இல்லை. 12:30 இன்று இரவு நடக்க போகுது. இது 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 இதை நாங்க பார்த்தா உலகக்கிண்ணத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி 2 போட்டிகளுமே அப்படித்தான், 4 அணிகள் வந்து விட்டன. இனி உலகக்கிண்ண இறுதிப் போட்டி எல்லாமே இறுதிப் போட்டி தான். அதுல இந்த போட்டி கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. பிரான்ஸை பொறுத்தவரையிலும் சேர்ந்தோம் இந்த முறை வெண்டா 2 தரம் அடுத்தடுத்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த முறை வந்தா 3ஆவது தரம் ஃபைனலுக்கு வந்துருவாங்க. தொடர்ச்சியா 3 தடவை வந்திருக்கிறது. இதுவரையும் 2 தடவை தான் நடந்திருக்குது. பிரேசில் ஒருக்கா வந்திருக்குது 92, 2002, 2006 அடுத்தடுத்து 3 தடவைகள். அதுக்கு முதல்ல மேற்கு ஜெர்மனி பிரிந்திருந்த காலங்களில் 80களில் 3 பிரான்ஸ் வென்றால். சந்தேகமாக பார்த்தா சும்மா எதுவும் நடக்கலாம். ஸ்பெயினும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி லேசான அணி இல்ல. பிரான்ஸும் ஆனா அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காவே இருக்குது. அதனால பிரான்ஸ் மீது எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட. ஆனா ஸ்பெயினை நான் குறைச்சு மதிப்பேன் இல்ல. அடுத்த போட்டி அர்ஜென்டினா இங்கிலாந்து. இப்ப எப்படி என்ன இருக்கும் இது? பிரான்ஸ் ஸ்பெயின் இதுல வந்து பிரான்ஸ் வெல்லுவாங்க. நான் சும்மா சொல்றேன், பிரான்ஸ் வெல்லுவாங்க. அந்த பக்கம் அர்ஜென்டினா இங்கிலாந்து வெல்லுவாங்க. இங்கிலாந்து பிரான்ஸ் இங்கிலாந்து திரும்ப வருவாங்க. அதுல இங்கிலாந்து வெல்லுவாங்க. நான் மெட்ட பக்கமா வச்சிருக்கேன் கண்டிப்பா. பிரான்ஸ் ஸ்பெயின்ல பிரான்ஸ் வெல்லுவாங்க. அர்ஜென்டினா இங்கிலாந்துல அர்ஜென்டினா வெல்லுவாங்க. பிரான்ஸ் அர்ஜென்டினா ஃபைனல். பிரான்ஸ் கப்ப தூக்குவாங்க. நீண்ட நாள் அந்த இங்கிலாந்து மீது ஒரு ஆசை இருக்குது. பெக்காம் விளையாண்ட காலத்தில் வெல்லுவார்கள் எதிர்பார்த்திருந்தா நடக்கல. ஹரிக்கேன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஹரிக்கேன் விளையாடுற காலத்துல கொஞ்சம் சைலன்ஸான பந்தா இல்லாத ஒரு நல்ல வீரர். இங்கிலாந்து கிடைத்த வீரர்கள் கொஞ்சம் அடக்கமானது. எனவே அதன் காரணமாகவும் இங்கிலாந்து ஏதோ ஒரு விதத்தில் தட்டுப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறதுனாலையும் இங்கிலாந்து கப்பை வின் பண்ண வேணும். நிறைய காலமாக வின் பண்ணல, 60 வருஷம் ஆயிட்டுது. அப்போ இந்த முறை வின் பண்ணினா நல்லா இருக்கும் என்ற அந்த விருப்பம் இருக்குது. இங்கிலாந்து கிண்ணத்தை வெல்ல வேணும்ன்ற விருப்பம் இருக்கு. இப்போ போகிற விஷயங்கள் விளையாடுற விஷயங்கள் அடிப்படையில் நான் இந்த எதிர்பார்ப்பு கணிப்பு இது விருப்பத்தை தாண்டியது. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு ரூட் 2 ரூட் இருக்கு. இந்த ரூட்டையும் தாண்டியும் வரும் இருக்கலாம். ஸ்பெயின் வெற்றி பெற்று இங்கிலாந்து வெற்றி பெற்று ஸ்பெயின் இங்கிலாந்து கூட இறுதிப் போட்டிக்கு வரலாம். இங்கிலாந்து வெற்றி பெற்று ஸ்பெயின் கூட கப்பை தூக்கி போகலாம். இந்த மாதிரி ஸ்பெயினுக்கும் அந்த ஸ்பெஷல்ஸ் இருக்குது. 2010 தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனலுக்கு வந்தாங்க. வந்த வரத்துல நேரடியா கப்பை தூக்கிட்டாங்க. 34ஆம் ஆண்டு குவார்டர் ஃபைனலுக்கு வந்த ஸ்பெயின் டீம் 50ஆம் ஆண்டு செமிஃபைனலுக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு 2010 வரை பயப்புள்ளைகள் இல்ல செமிஃபைனலுக்கு வந்தாங்க, கப்பை தூக்கிட்டாங்க. இந்த முறை இப்போ 2010க்கு பிறகு 2026 செமிஃபைனல் வந்திருக்கிறாங்க. இதனாலே இவங்க கொஞ்சம் மோசமானவங்களா இருப்பாங்களோ, வந்தா கப்பை தூக்கிட்டு தான் போவாங்களோன்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில அணிகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ இந்திய அணியை பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு வந்தாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இதுல இறுதிப் போட்டிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் 90% கிண்ணம் உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி இந்தியா அணி இன்னும் சொல்லக்கூடியதுன்னா ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டதே கஷ்டம் நிற்பாங்க. ஆனா இறுதி கப்பை தூக்கிட்டு போயிடுவாங்க. இறுதி போட்டிக்கு வந்தாங்கன்னா அவங்கள வேற மாதிரி நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி நிறைய அணிகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை அணி நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. எல்லா போட்டிலையும் வந்து ஃபைனல்ல தோக்குறாங்க. அதனால நிறைய எங்கள்கிட்ட உண்மையை சொல்ல போனா இலங்கைகிட்ட ஒரு குறைஞ்சது 2 உலக கிண்ணமா 96ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை விட்டுருங்க. அது உலக கிண்ணம் இந்த மினி உலக T20 2 டீம் 3 டீம் விளையாடுற மேட்ச் கப்புகள் இருக்கு தானே. ஆசிய கிண்ணம் வைக்கல அளவுக்கு இடம் இருக்கணும். அந்த அளவுக்கு என்ன எங்களோட வரலாறு எல்லாமே இறுதிப் போட்டியில தோற்ற வரலாறு தான். உலக கிண்ணத்திலே நாங்க 4 இறுதிப் போட்டியில தோத்துருக்கோம் நாங்க நினைக்கிறோம் இல்லையா. 4 இறுதிப் போட்டியில தோத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வரலாறுகள் மிக மிக மோசமானது. இப்பவும் இப்பதான் இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்கு. ஓகே, இது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, இப்ப இன்றைக்கு வரப்போற அரையிறுதின்றதுனால ஹிஸ்டிடி முக்கியம்னு சொல்லுவாங்க தானே. ஹிஸ்டிடி கடந்த காலம் பார்த்தா 18 மேட்ச் ஸ்பெயின் வென்றிருக்குது. பிரான்ஸும் நம்ம ஸ்பெயினும் விளையாடினது இது வரைக்கும் ஸ்பெயின் தான் கூட வென்றிருக்கு. 18 மேட்ச் ஸ்பெயின் வென்றிருக்குது. 13 மேட்ச் பிரான்ஸ், 7 மேட்ச் ட்ரோ. கடைசியா நடந்த 3 மேட்சுமே ஸ்பெயின். 2024ஆம் ஆண்டு UEFA நேஷன்ஸ் கப்னு சொல்லப்படுகிற ஒரு போட்டி 5-4 கோல்.
ரெண்டு பக்கமாக கோல் அடின்னு அடித்து 5-4 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி நடந்திருக்கு. அதுக்கு முதல்ல 2024 ஆண்டுலையும் 2-2 என்ற முடிவு. கடைசியாக நடைபெற்ற போட்டிகள் எல்லாமே அங்காள பக்கமாக தான், ஸ்பெயின் பக்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி 2006 ஆண்டு உலக கிண்ணத்தில் 2 பேரும் சந்திச்சாங்க. பிரான்ஸ் 2-2 வெற்றி பெற்றிருக்காங்க. கால்பந்தயம் எடுத்தீங்கன்னா சந்துரு, வரலாறுகள் மாற இல்லை, அப்படி நடக்கிற விஷயங்கள் தொடர்ந்து நாம நிறைய நீ எதிர்பார்த்தா பாத்தீங்க எல்லாம் சுத்திட்டு பார்த்தா அண்ணன் தம்பி வரதான் இப்ப அடுத்த சுற்றுக்கு 4 அணி வரும். அதே டீம்ஸ் தான் வரும். எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட, என்னதான் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட, அவங்க அந்த பாத்திரம் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வருவாங்க. அது சாதாரணமாக நடக்குது உலக கிண்ணத்தில். எனவே பிரான்ஸ் 5வது தடவைகள் அரையிறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள். 2 தடவை கிண்ணத்தை வெற்றி பெற்று வைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எப்படி விளையாட போகின்றார்கள்? இன்னொன்று, இந்த எம்பாம்பேயோடு சேர்ந்து பிரான்ஸ் கேம் மேக்கிங் என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. அதுதான் பிரான்ஸ் அணியின் பலம். டொம்ப்ளே மற்றும் இன்னும் சில வீரர்கள் அப்படியே கொண்டு போய் கோல் அப்படி போவாங்க, அப்படியே வர்றாங்க, அப்படியே கொண்டு போய் அப்படி அடிச்சு விட்டுருவாங்க கோல். அந்த மாதிரி போய் கொண்டிருக்காது. தொடர்ச்சியாக உலக கிண்ணங்களில் எம்பாபே காட்டி வருகின்ற ஆக்ரோஷம். இப்போ என்னதான் மெஸ்ஸி எம்பாபே கோல்கள் போட்டின்னு வந்தாலும் 2010 ஆண்டிலேருந்து விளையாடி வருகின்ற மெஸ்ஸிக்கும் 2018 விளையாடுகின்ற எம்பாபேயும் கோல் அடிப்படையில் சமனாக இருக்கிறாங்க. அப்போ யார் பெஸ்ட்? எம்பாபே தன்னுடைய ரோல் மெடல் மெஸ்ஸின்னு தான் சொல்கின்றார். ஆனால் 2 பேரும் கூடுதலான கோல்களை பெற்றவர்கள், ஒரு கோல் வித்தியாசம், கிட்டத்தட்ட ஒரு சமநிலை தான். அப்படி பார்க்குற வேளையிலையும் இந்த தொடர்ந்தும் சமனான கோல் என்றதாலையும் எம்பாபே மேட்ச் வின்னர். அதனால தான் முதலாவது உலகக்கிண்ணம் பிரான்ஸுக்கு போச்சு. அதாவது எம்பாபே விளையாடி முதல் உலக பிரான்ஸை கைப்பற்றி கொடுத்தார். அந்த பவர் இருக்குது. மறுபுறத்தில் நம்மளோட ஜமால் சோஷியல் மீடியாவிலையும் ட்ரெண்டிங், அவர் தம்பியோடு சேர்ந்து, அவரும் தம்பியும் செய்கிற அவரோட வீடியோ தான். அப்போ அவரும் கேம் மேக்கிங், ஷாட் மேக்கிங், அந்த மாதிரியான ஒரு கேம் ஒன்று இருக்குது. 2 பக்கம் 50-50 தான் சான்சஸ். அதாவது முக்கியமான வெளிநாட்டு இந்த ஊடகவியலாளர்கள் மற்ற இந்த பெட்டிங் சைட்ஸ் எல்லாமே சான்சஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் பிரான்ஸுக்கு 40%, ஸ்பெயினுக்கு 30%, 90 நிமிடங்களில் ட்ரோவுக்கு 30% என்ற ஒரு இது. மூன்றுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதாவது முதல் 90 நிமிடங்களில் இதுதான் வாய்ப்பு. 90 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டா 40% பிரான்ஸ், 30% ஸ்பெயின், 30% ட்ரோ. ஒட்டுமொத்தமாக பார்த்தா பிரான்ஸ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்று எதிர்வு கூறல்களில் சொல்றாங்க. இனி விளையாடுறது அன்றைக்கு போட்டி, அன்றைக்கு நடக்கிற விஷயங்கள், யார் கோல் அடிக்கிறார்கள், ஃபவுல் அடிக்கிறதும் முக்கியம், யார் ஃபவுல் குறைவாக அடிக்கிறாங்கன்றதையும் முக்கியம். இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கின்றது. நேற்று சமூக வலைத்தளங்களில் மீண்டும் ஒரு தடவை ஐபிஎல்லையும் தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஸ்டேம் பிளமிங் அணியின் பயிற்றுவிப்பாளர் 2008 சென்னையோட இணைந்தவர். முதல் வருஷம் வீரரா விளையாடினார். அதுக்கு பிறகு பயிற்றுவிப்பாளர். அவர் இப்பொழுது விலகி இருக்கின்றார். இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். விலக்கப்பட்டார், விலகினார். அது தெரியும் தான். இப்ப கதைச்சு பேசி நிறைய ஃப்ரெண்டா இருந்தவர்டா. இனி உங்களோட காலம் அந்த அணியோட இருந்தவர் நட்பு ரீதியில கதைச்சு பேசி அவர் தானா விலகுவது போன்று விலக்கப்பட்டிருக்கின்றார். ஓகே, அப்ப அதுக்கு பதிலா யார் வரப்பாங்க? இதுவரையும் யார் என்பதை அறிவிக்க தோனியா இருக்குமோ தெரியல. எனக்கும் அப்படி ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. என்ற தோனி இனி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படியே தோனி டேக் ஓவர் பண்றதுக்காக இந்த மாற்றங்கள் இருக்கும். தோனி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறது சிஎஸ்கே நல்லா இருக்கு. ஒரு சின்ன பேச்சு இருக்கு, கெஸ்ஸிங் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படியே சில வேளை வீரர் கம் கோச் ஆரம்பத்தில் அப்படி தானே இருந்தாங்க. ஷேன் வார்ன் ஸ்டார்ட் பண்ணார், விளையாடி கொண்டே கோச் பண்ணுறது. நினைக்கிறேன் டிராவிட் ஒரு சீசனில் அப்படி இருந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் கூட இருக்கின்றது. சிஎஸ்கே ஒட்டுமொத்தமாக மீள் கட்டுமானத்தை ஆரம்பித்து விட்டது. இனிமேல் இல்லை, ஏற்கனவே காண போற அளவுக்கு போயாச்சு. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்பவே கோச்சஸை தொடங்கி அதை மற்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தா அப்படியே சரி ஓரளவுக்கு மீட்டு எடுக்கலாம். இல்லடா அப்படியே மஞ்சளே மறந்துடுற மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு தான் இப்ப கடந்த போன ஐபிஎல் இருந்தது. சிஎஸ்கே இல்லாமல் போனது தமிழர்கள் மத்தியிலேயும் சென்னையின் மத்தியிலேயும் மிகப்பெரிய ஏமாற்றம் கொண்டு இருந்தது. சரி, யாருக்கோ கிடைச்சவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஆக்களுக்கு முடியலை என்ற மாதிரி சப்போர்ட் பண்ண வேண்டியதா போச்சு. சரி, ஓகே. அடுத்ததான் நம்மட இன்று முக்கியமான ODI இங்கிலாந்துல பிற்பகல் 3:30 இலங்கை நேரப்படி 3:30, இலங்கை இந்திய நேரப்படி 3:30 இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் சர்வதேச போட்டி. இந்திய அணி T20 அடித்து தாக்கப்பட்டதன் காரணமாக ஒரு நாள் சர்வதேச போட்டியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். 3 போட்டிகள் இருக்கு. இந்த 3 போட்டியில இன்றைய போட்டி மிக முக்கியமானது. காரணம் என்ன காரணம்னா,
இப்ப T20 தொடர் தோல்வியை தொடர்ந்து இன்றைக்கு வரப்போற முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா என்ன செய்ய போகுதுன்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரும் தோல்வியாக இருந்தால் கௌதம் கம்பீர் சரி என்ற நிலைமைக்கு பத்தி எரியும். இல்லாமல் ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடர் வெற்றி பெற்று விட்டால் கம்பீர்ல பிழை இல்லை, அணி வீரர்களில் பிழை என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். இந்த தொடரையும் வந்து இந்தியா இழந்துகண்டா அது நிச்சயம் கம்பீரோட இடம் இல்லாம போகும். நிறைய தெரிவுக்குழு தலைவர் இல்லாம போகும். நிறைய வீரர்கள் எதிர்காலமே அதிரடி நடவடிக்கைகள் இறங்க வேண்டி வரும் என்றால் இந்தியா அவ்வளவு இலகுவாக விட்டு கொடுத்து பார்த்து கொண்டிருக்காது. என்னதான் நீங்கள் அரசியல் தலையீடுகள் வேறு தலையீடுகள் இருந்தாலும் இந்திய அணியின் வீழ்ச்சியையோ இந்திய அணியின் தோல்விகளையோ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் பார்த்து கொண்டிருக்காது, இந்திய அரசாங்கமும் பார்த்து கொண்டிருக்காது. எவரா இருந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லும். அதனாலதான் இந்த போட்டி முக்கியமான போட்டி. கவனமா இப்ப இதெல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்கே இந்திய ஆண்கள் அணிக்கு ஒரு வெட்கக்கேடு. என்ன நடந்தது? இங்கிலாந்தில் வைத்து லோர்ட்ஸில் வைத்து மகளிர் அணி மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்றிருக்கிறது. அது ஒரு வரலாறு. லோர்ட்ஸ் கிரிக்கெட் தாயம் தானே, அங்கதான் கிரிக்கெட் ஆரம்பித்தது, போட்டிகள் விளையாடப்பட்டது. அந்த மைதானத்தில் பெண்களுக்கான முதலாவது டெஸ்ட் போட்டி நடக்கின்றது. அது ஒரு பெருமை. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு முதல் தடவை லோர்ட்ஸ்ல பெண்களுக்கான கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் ஒன் டே T20 நடந்திருக்குது. டெஸ்ட் மேட்ச் நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இது 4 நாட்கள் டெஸ்ட் போட்டி அங்க நடைபெற்றது. இங்கிலாந்தில் வைத்து இங்கிலாந்து மகளிர் அணி பலமான அணி, அதை வெற்றி பெறுவது கஷ்டம் என்று எதிர்பார்த்தாலும் இந்தியா வெற்றி பெற்ற ஒரு வரலாற்று சாதனை தான் இது. இங்கிலாந்தில் வைத்தே வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. மறுபுறத்தில் இங்கிலாந்தில் வைத்து இந்திய ஆண்கள் அணி T20 அடி வாங்கி இருக்கின்றது. இப்ப ஒரு நாள் சர்வதேச போட்டியை வெற்றி பெறுவார்களா தோல்வியை சந்திப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகமா பேசுற அளவுக்கு இந்தியா அணி கொண்டு போய் விட்டுருக்காங்க போன போட்டிகளை. எனவே இன்றைக்கு அது ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும். இந்த விவரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எல்லாத்தோடையும் நாளைக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க மோட்டோல் என்ஜின் ஆயில், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர்கள் NS ரட்னம் மோட்டார்ஸ் அவர்களிடமிருந்து விநியோகிக்கப்படுகின்ற அந்த செயின் ஊடாக மோட்டோல் என்ஜின் ஆயிலை நீங்கள் வாங்கினீர்களாக இருந்தால் தரம் மிக்கதாக அது இருக்கும். ஹோண்டா வாகனங்களுக்கான சிறந்த என்ஜின் ஆயில் மோட்டோல் என்ஜின் ஆயில். அதே போல IDM இப்பொழுது வவுனியாவில் கொழும்புக்கு வந்து படித்த அத்தனை பட்ட படிப்புகள் டிகிரியிலிருந்து உங்களுடைய டிப்ளமாவிலிருந்து எல்லா படிப்புகளையும் நீங்க வவுனியாவிலேயே அவங்களுக்கு பக்கத்திலேயே நேரம் செலவழிக்காம பணம் செலவழிக்காம இங்க தங்கி நிக்காம அந்தந்த இடங்கள்ல இருக்கிறவங்க மிக இலகுவா எல்லா வகையான கொழும்புல என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன தலுகைகள் இருக்கோ அவ்வளவுமே வவுனியாவிலையும் இப்ப IDMல இருக்கு. சகல விதமான டிப்ளோமா கற்கிணர்கள் இருக்கின்றன, டிகிரி கற்கிணர்கள் ஏராளமாக இருக்கின்றன. வவுனியா குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கும் IDM நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனலுக்கு செல்லுங்கள். முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், அங்கே கல்வி கற்றுக் கொள்ளுங்கள்.